ஒடிஷாவில் அண்மையில் அதிகம் ஒலிக்கப்பட்ட குரல் வி.கே. பாண்டியன். ஒடிஷா சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தலில் பிஜு ஜனதா தளம் கட்சியின் முகமாக அறியப்பட்டவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வி.கே. பாண்டியன். அவரை மையமாக வைத்தே அம்மாநில தேர்தல் பரப்புரை சுழன்றது. குறிப்பாக பிரதமர் மோடி தொடங்கி அனைத்து பாஜக தலைவர்களும் பாண்டியனை விமர்சித்தே வாக்குகளை சேகரித்தனர். जगन्नाथ जी के श्री रत्न भंडार को लेकर जो कुछ हो रहा है उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है। अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है, कहते हैं। अभी किसने भेजी है भाई तमिलनाडु? ये तमिलनाडु कौन ले गया है? कौन ले गया है? பாண்டியனை விமர்சித்ததற்கு பாஜகவிற்கு கைமேல் பலன் கிடைத்ததை போன்று பிஜு ஜனதா தளம் கட்சி படுதோல்வியடைந்தது. 147 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெறும் 51 இடங்களை மட்டுமே பிஜு ஜனதா தளம் கட்சி கைப்பற்றியது. இதனால் கடந்த 24 ஆண்டுகளாக முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்திருந்த நவீன் பட்நாயக் பதவி விலகும் நிலை ஏற்பட்டது. மக்களவைத் தேர்தலிலும் பிஜு ஜனதா தளம் கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. இந்நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வி.கே. பாண்டியன் மீது பல்வேறு விமர்சன கணைகள் வீசப்பட்டன. இதற்கு பதிலளித்த ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தேர்தல் தோல்விக்கு வி.கே. பாண்டியனை விமர்சிப்பது துரதிருஷ்டவசமானது என்று கூறினார். It has also come to my notice there has been some criticism of Mr. Pandian. This is unfortunate. As an officer, he did excellent work in many fields. இத்தகைய சூழலில்தான் தீவிர அரசியலிருந்து விலகுவதாக வி.கே. பாண்டியன் அதிரடியாக அறிவித்தார். நவீன் பட்நாயக்கிற்கு உதவவே அரசியலுக்கு வந்ததாக கூறிய வி.கே. பாண்டியன் தனக்கு எந்த பதவி மீதும் ஆசையில்லை என்று கூறினார். That I came to politics to help my mentor Shri Naveen Patnaik ahead of the grueling elections, and I had no desire whatsoever for a specific political post or power. Therefore, I was neither a candidate nor was I holding any post in Biju Janata Dal. My intent of joining politics was only to assist Naveen Babu, and now consciously I decide to withdraw myself from active politics. தனக்கு எதிரான பரப்புரை பிஜு ஜனதா தளத்தின் வெற்றியை பாதித்திருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் வி.கே. பாண்டியன் தெரிவித்தார். I am sorry if I have hurt anyone in this journey. I am sorry if this campaign narrative against me has had a part to play with Biju Janata Dal's loss. I apologize to the entire Biju Parivar, including all the Karmis, for this. அரசு பணியில் சேர்ந்தபோது தனக்கு இருந்த சொத்து மதிப்பே தற்போது வரை நீடிப்பதாக வி.கே. பாண்டியன் கூறியிருக்கிறார். ஐஏஎஸ் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற வி.கே. பாண்டியன் அரசியலில் கால்பதித்து அதிவிரைவில் தேசிய அளவில் கவனம் பெற்றார். ஆனால் வந்த வேகத்திலேயே அரசியலிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார் வி.கே. பாண்டியன்.